சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான். லவ் வந்தா மென்டல் ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன ஒன் சைட் லவ்வுக்கு இவ்வளவு ஓவரா பண்றான்? முதல்ல அத கழட்டு. ஏய், இப்ப எதுக்குடி என்ன டிஸ்டர்ப் பண்ற? என்ன உனக்குலாம் அறிவே இல்லையாடா? உன் தங்கச்சி நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு தத்தியா இருக்கியேடா. ஏன் நான் என்ன பண்ண? ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்றது தானே உன்னோட ஒரே வேலை. அத பண்ணாம இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நீ பண்ண விஷயங்களால ரம்யாக்கு உன் மேல நல்ல இம்ப்ரெஷன் கூட வரல. எல்லாமே ஒஸ்டா தான் முடிஞ்சிருக்கு. இப்படி இந்த மாதிரி நீ தனியா ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவளுக்கு இன்னமும் உன்னை பிடிக்காம தானே போகும். யோசிக்கவே மாட்டியாடா நீ? ரைட், இவன் முழுசா அந்த கேஸ் ஐட்டம் போல. யாரு? நானு. பின்ன நானா? என் ஐடியா என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டேன் சந்தியா. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நான் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சார் செஞ்சீங்க? இத காதுல மாட்டி கேட்டுப்பாரு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு அப்ப தெரியும். ஒரு பக்கம் அம்மா என்ன நம்ப மாட்டேன்றாங்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி என்ன அளவுக்கு அதிகமா நம்புறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரம்யா. ஈஸ்வரி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறதும் அம்மா என் கூட திரும்ப பேசுறதும் என்னை ஏமாத்துனவங்களை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நடக்கும் ரம்யா. அதுக்காக தானே சரவணா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ தயவு செஞ்சு உன் ஹோப்பை விட்டுறாத. என்னடா ஆச்சரியமா இருக்கு? பாட்டு கேட்கும்னு பார்த்தா ரம்யா பேசுறதுல கேட்டுட்டு இருக்கு. அதான் என் ஹாலிவுட்ல ஒரு பிளான்